நம்ம இந்த பசங்களுக்கு வழிகாட்டணும். நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, சமூகத்தில் பொறுமையாக காத்துருங்க, அரசியலுங்கிறது வேறு களம், அதை வந்து அவங்க மேலே இருக்கவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம கடமை முடிஞ்சுது. ஒரு சிட்டிசனாக நம்மளோட கடமை வந்து ஓட்டு போட்டதோடு முடிஞ்சுது. இனிமேல் நடக்க போகிற அரசியல் வந்து நம்ம கையில் இல்லை. அது வந்து பெரிய சதுரங்க விளையாட்டு மாதிரி, அது மற்றவங்க விளாட்றதுக்கு நம்ம கொடுத்தாச்சு. நம்மளோட தீர்ப்பு வந்து மற்றவங்க கைக்கு போயிடுச்சு. ஸோ அந்த சூழலில் நம்ம இருக்கும்போது நம்ம இதை வந்து பெருசாக ஏற்படுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணுறோம், இல்லை வந்து அவசரப்படுத்துகிறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அமைதியாக பொறுமை காத்து தான் இருக்கணும். அதுதான் நம்ம வந்து ஒரு குடிமகனுக்கு வந்து சரியான குடிமகனுக்கு அதுதான் அழகும் கூட. நீங்கள் எடுக்கிற ஒரு தவறான முடிவுனால அந்த அரசியல் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நம்மளோட வாழ்க்கை தான் பிரச்சனையாகும், நமக்கு தான் பிரச்சனை. நம்ம கூட இருக்கவங்களுக்கு, நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்ம சகோதர சகோதரிகளுக்கு, ஏன் நம்ம செய்கிறால நமக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தர் கூட அந்த பிரச்சனை வரலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து பைக்கில் போகும்போது பைக்கில் வந்து ஒரு கத்தி வச்சு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, அடுத்து அந்த வயசில் போகிற எல்லா பசங்களையும் நிப்பாட்டி பைக்கில் கத்தி இருக்கான்னு போலீஸ் செக் பண்ணணும். அப்போ நம்ம வந்து நமக்கு மட்டும் தப்பு பண்ணல, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த தப்பை வந்து ஊக்குவிக்கிறோம், மற்றவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம். இப்போ நான் ஒரு மாவட்டத்தில் இருக்கேன். எங்கள் மாவட்டத்தில் வந்து கிரைம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சின்ன சின்ன பசங்க வந்து கிரைம் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா நான் அந்தளவுக்கு பார்த்ததில்லை. என் பார்வைக்கு நான் பழகிற நண்பர்கள் பழகிற பக்கத்தில் இருந்து எனக்கு தெரியலையா, இல்லை உண்மையிலே இது நடக்குதான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கேள்விப்படுறேனே தவிர அந்த விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே தொடர்ச்சி அந்த விஷயம் வந்து என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த பசங்க வந்து கத்தி வச்சுருக்கானுங்க, சின்ன வயசில் குத்திட்டானுங்க அப்படின்னு. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் தான் நேற்று நியூஸ் பார்க்கும்போது 12% பாஸ் ஆனது வந்து மாநிலத்திலேயே 2வது மாவட்டமாக எங்கள் மாவட்டம் செலக்ட் ஆயிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க, எல்லோரும் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும். நம்ம நல்லா இருக்க மாதிரி எல்லோரும் நல்லா இருப்போம். நம்ம இந்த பசங்களுக்கு வழிகாட்டணும். நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, சமூகத்தில் பொறுமையாக காத்துருங்க, அரசியலுங்கிறது வேறு களம், அதை வந்து அவங்க மேலே இருக்கவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம கடமை முடிஞ்சுது. ஒரு சிட்டிசனாக நம்மளோட கடமை வந்து ஓட்டு போட்டதோடு முடிஞ்சுது. இனிமேல் நடக்க போகிற அரசியல் வந்து நம்ம கையில் இல்லை. அது வந்து பெரிய சதுரங்க விளையாட்டு மாதிரி, அது மற்றவங்க விளாட்றதுக்கு நம்ம கொடுத்தாச்சு. நம்மளோட தீர்ப்பு வந்து மற்றவங்க கைக்கு போயிடுச்சு. ஸோ அந்த சூழலில் நம்ம இருக்கும்போது நம்ம இதை வந்து பெருசாக ஏற்படுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணுறோம், இல்லை வந்து அவசரப்படுத்துகிறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அமைதியாக பொறுமை காத்து தான் இருக்கணும். அதுதான் நம்ம வந்து ஒரு குடிமகனுக்கு வந்து சரியான குடிமகனுக்கு அதுதான் அழகும் கூட. நீங்கள் எடுக்கிற ஒரு தவறான முடிவுனால அந்த அரசியல் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நம்மளோட வாழ்க்கை தான் பிரச்சனையாகும், நமக்கு தான் பிரச்சனை. நம்ம கூட இருக்கவங்களுக்கு, நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்ம சகோதர சகோதரிகளுக்கு, ஏன் நம்ம செய்கிறால நமக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தர் கூட அந்த பிரச்சனை வரலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து பைக்கில் போகும்போது பைக்கில் வந்து ஒரு கத்தி வச்சு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, அடுத்து அந்த வயசில் போகிற எல்லா பசங்களையும் நிப்பாட்டி பைக்கில் கத்தி இருக்கான்னு போலீஸ் செக் பண்ணணும். அப்போ நம்ம வந்து நமக்கு மட்டும் தப்பு பண்ணல, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த தப்பை வந்து ஊக்குவிக்கிறோம், மற்றவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம். இப்போ நான் ஒரு மாவட்டத்தில் இருக்கேன். எங்கள் மாவட்டத்தில் வந்து கிரைம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சின்ன சின்ன பசங்க வந்து கிரைம் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா நான் அந்தளவுக்கு பார்த்ததில்லை. என் பார்வைக்கு நான் பழகிற நண்பர்கள் பழகிற பக்கத்தில் இருந்து எனக்கு தெரியலையா, இல்லை உண்மையிலே இது நடக்குதான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கேள்விப்படுறேனே தவிர அந்த விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே தொடர்ச்சி அந்த விஷயம் வந்து என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த பசங்க வந்து கத்தி வச்சுருக்கானுங்க, சின்ன வயசில் குத்திட்டானுங்க அப்படின்னு. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் தான் நேற்று நியூஸ் பார்க்கும்போது 12% பாஸ் ஆனது வந்து மாநிலத்திலேயே 2வது மாவட்டமாக எங்கள் மாவட்டம் செலக்ட் ஆயிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க, எல்லோரும் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும். நம்ம நல்லா இருக்க மாதிரி எல்லோரும் நல்லா இருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து விஜய் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சோசியல் மீடியாக்களில் பார்க்கலாம். அறிவாலயம் பக்கம் யாரும் போகாதீங்க, அப்படி யாராவது போனீங்கன்னா கூட்டணின்னு சொல்லி வந்து ஸ்டாலின் வந்து உங்களை இழுத்து உள்ளே போட்டுருவார் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ எல்லோரும் நம்ம சிரித்தோம், வா சூப்பராக பேசினாருன்னு சொல்லி விசில் விட்டு நம்ம கை தட்டினோம். ஆனால் இன்றைக்கி அதே தான் தமிழகத்தில் வந்து விஜய் அவர் பண்ணுறார். லைஃப் இஸ் பூமராங், கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான் போல்.
நேற்று யாரெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சி இழுத்தாரோ கூட்டணிக்கு, இன்னைக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க கூட இருந்து, திமுகவோட கூட்டணி இருந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து அவங்கள கூப்பிட்டு ஆட்சிக்கு கொடுங்க, எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அரசியல் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஆட்சி பண்ண எல்லாரும். ஆனால் மக்கள் நம்பி மாற்றத்துக்கான தேர்வுன்னு சொன்னவங்களும் அதையே தான் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இனி மாற்றம் நடக்குமான்னு இப்போது எனக்கு நம்பிக்கை இல்லை, நாளைக்கு அந்த நம்பிக்கை வரலாம். எனக்கு இப்போது விஜய் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காரோ, யார் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. உங்களுக்கும் அதே போல் ஒரு எண்ணம் இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இளைஞர்கள் வந்து வன்முறையில் ஏற்பட்டுருவாங்களோன்னு ஒரு பதட்டம் இருக்குது நிறைய இடத்துல. நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற சில போஸ்ட்டுகள்லையும் பார்க்கலாம். நிறையா பேர் இதை காமெடியாக கண்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க, சிலர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் அன்னைக்கு அறிவாலயத்தில் எப்படி ஒருத்தர் அழுததை வந்து இங்கே வந்து பெருசாக ப்ரொவோக் பண்ணி வீடியோ போட்டாங்களோ, நேற்று அதே தான் திரு விஜய் அவர்கள் வீட்டு முன்னாடி தவைக்கா தொண்டர்களும் உட்காந்து அழுது பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்க அழுகைகள் சில நேரங்களில் வந்து அரசியல் இந்த சதுரங்கத்தில் வந்து எது எப்படி வேணாலும் நகரலாம். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. சாதாரண நமக்கு வந்து அது புரியணும்னு அவசியம் கிடையாது. கவர்னர் ஏன் பர்மிஷன் கொடுக்கல, சட்டமன்றத்தில் தானே வந்து பெரும்பான்மையை காமிக்கணும், ஆளுநருக்கு ஏன் காட்டணும்னு இங்கே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அரசியல் செயல்படணும்னு கட்டாயம் கிடையாது. நமக்கு மேலே இருக்கவங்க வந்து நம்மளை எப்படி ஆட்சி பண்ணணும்னு தான் யோசிப்பாங்களே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி ஆட்சி பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. இனி மாற்றம் வந்து நடக்கலாம், இல்லை மாற்றம் வந்து நமக்கு வந்து நிராசையாக கூட போகலாம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்கு உடனடியாக இருக்க தேவை என்னென்னா, இப்போ இங்கே நடக்கிற இந்த சூழலில் வந்து யாராவது ஒருத்தர் மீடியா முன்னாடி வந்து, பெரிய தலைவர்கள் முன்னாடி வந்து, இதை நாங்கள் பார்த்துக்குறோம், இளைஞர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுத்துருங்க, காலம் பதில் சொல்லட்டும், நாங்கள் எங்கள் பிரச்சனையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க பிரச்சனைகளை சில நேரங்களில் கூல் டவுன் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. விஷயத்தை பார்க்கும்போது எல்லோரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வளர்ந்த விதம், அவங்க பழகிய மனிதர்கள், அதை பொறுத்து அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். நான் ஒரு வீடியோ கீழே ஆட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். தாவேக்காவினர் சில பேர் வந்து விஜய் ஜெயிச்சதுக்கு நடு ரோட்டில் ஆட தலையை வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து அவங்களோட சந்தோஷத்தோட வெளிப்பாடு, நம்ம அது குறை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அவங்களுக்கு வந்து இது தப்பு அப்படின்னு நம்ம அதை பாடம் நடத்தணும். அதுதான் வந்து சரியான முறையும் கூட. நம்ம வந்து அவங்கள ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம அவங்கள வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறோம். நீங்கள் ட்ரோல் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமாக இருக்க ஒருத்தரவங்க வந்து இது வியூஸ் போகுதுன்னு சொல்லி நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். மாறாக நம்ம அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும். அட்வைஸ் இங்கே வந்து எத்தனை பேருக்கு கேட்பீங்கலாம் தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல உங்கள் காதில் விழுவும்ல, அது வந்து கட்டாயமாக யாரோ ஒருத்தவங்க பண்ணணும். அது நிறைய பேர் வந்து இது யாரும் கேட்கலன்னு பண்ணாமல் விட்டுறாங்க. அதை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அது பொறுப்பில் இருக்கவங்க சொன்னாங்கன்னா இன்னும் மக்கள்கிட்ட போய் ரொம்ப சீக்கிரமாக சேரும். அதுதான் இங்கே இருக்க மிகப்பெரிய நம்பிக்கையும் கூட. அடுத்து இன்றைக்கி வந்து நியூஸ் பார்க்காத எல்லோரும் நியூஸ் பார்க்குறீங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து யார் முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க. அது எல்லாமே சரி, அதோட நிப்பாட்டிக்குங்க. அடுத்த கட்டத்துக்கு இதை நம்ம வந்து எப்படி கொண்டு போகலாம், போராட்டம் எப்படி பண்ணலாம்லாம் யோசிக்காதீங்க. அது தவறு. நம்ம வேலை முடிஞ்சிச்சு, இனி அவங்க பார்த்துப்பாங்க. யார் முதல்வராங்கன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நமக்கு அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை தவறாக போச்சுன்னா நாளைக்கு அதை வச்சு உங்கள் வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு இங்கே சட்டம் நம்ம பக்கம் திரும்பிடும். சட்டத்துக்கு இவன் நல்லவனா கெட்டவனாலாம் தெரியாது. சட்டத்துக்கு தேவை ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் படி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கெட்டவன் தான் சட்டத்துக்கு முன்னாடி. அது உங்களை வந்து ஆராயாது. உங்களுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுங்க. எல்லோரும் ஒரு சேலஞ்ச் சொல்கிறாங்கல்ல, நான் ஒரு சேலஞ்ச் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு போய் நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள். கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். அப்போ ஒரு முகத்தில் பார்க்குற சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு இணையாக போதை தர ஒரு பொருளை இந்த வாழ்க்கையில் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அடுத்தவனுக்கு நல்லது பண்ணுறதை தவிர ஒரு மிகப்பெரிய போதை வஸ்துன்னு ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது.
ஆனால் அதை தவிர நம்ம மற்ற எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா தவறும் மனிதர்களாலேயே. நன்றி, வணக்கம்.